சூர்யா சூர்யா காஃபி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எடுத்துக்கோங்க. தேவிமா மொபைல கீழே வைங்க. முதல்ல டாய்ஸ் வச்சுதான் விளையாடணும். குட் கேர்ல மொபைல் அப்பா கிட்ட கொடு. சரி துர்காமா. குட். இந்தா. என்ன தேவிமா, போன்ல கேம் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லும் போது நான் சொன்னதை கேட்காம கம்பல் பண்ணி என் போனை வாங்கி விளையாண்டேன். இப்ப துர்கா சொன்னதும் எதுவும் சொல்லாம திரும்ப கொடுத்துட்டேன். சூர்யா மாமா, தேவிமா சரியான அம்மா புள்ள. அது தெரியாதா உங்களுக்கு? ஹாசினி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, நான் அம்மா பிள்ளைதான். அதுவும் துர்காமா பிள்ளை. சரி சரி, பால் குடி. அம்மா உங்களுக்கு காஃபி? இல்ல வேண்டாம்மா. வா படி இருக்கு, பாத்து மெதுவா வா. மெதுவா பாத்து விழுந்துராத. படி படி இருக்கு, ஜாக்கிரதை. புடிச்சுக்கோ. கால் எடுத்து ஒழுங்கா வை. பாத்து பாத்து இடிச்சிர போறேன். மெல்லமா உள்ள கொண்டு போங்க மாதாஜி. மாதாஜி, இது யார் வீடு? நம்ம வீடுதான். சித்தப்புக்கு என்ன ஆச்சு? மாயாமா ஏன் கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க? மாமா சித்தப்பு வா நில்லு. மாமா என்னாச்சு? ஐயோ என்ன சித்தப்பு ஸ்டைல கண்ணடியில போட்டு வந்திருக்கீங்க? ஸ்டைலா நானு நேரம்தான். அம்மா என்னம்மா, மாமாக்கு என்னாச்சு? மாப்ள மாமா என் நிலைமைய பாடுறா மாப்ள. சித்தப்பு உங்களுக்கு என்ன? நல்லா கருப்பு கண்ணடியில போட்டு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு இருக்கீங்க. யாரு? நானு எம்ஜிஆர் மாதிரி. அட போம்மா, நீ வேற அம்மா. தலைவரோட ரசிகர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஊடு பூந்து என்ன மிதிச்சிட போறானுவோ. இல்ல சித்தப்பு, கருப்பு கண்ணடியில நீங்க அப்படிதான் இருக்கீங்க. என்ன கருப்பு கண்ணாடி போட்ட உடனே கண்ணு தெரியாத மாதிரி தடுமாறுனீங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை. முதல்ல நீங்க கண்ணாடி கேட்டுங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன் ஐயா, என்னுடைய ரெண்டு கண்ணிலையும் பார்வை போயிடுச்சு. வேணும்னா பாத்துக்கோங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க? பார்வை போச்சா? மாமா எப்படி மாமா? நான் என்னத்தடா சொல்லுவேன் மாப்ள. எனக்கு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சங்கர பாண்டிக்கு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போச்சுன்னு சொல்றது கொஞ்சம் கூட நம்ப முடியலையே. சம்திங் ராங். என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை வைரத்தை எடுக்க போயிருப்பாங்களோ? அங்க ஏதோ சம்பவம் நடந்து பார்வை போயிருக்குமா? எதுவா இருந்தாலும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹலோ சார். துர்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசணும். உடனே கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார், வரேன். ஓகே துர்கா. சார் இப்போ வந்துருவாங்க. என்ன கமிஷனர் சார், எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என் பையன் கொலை கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு யார ஸ்பெஷல் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? சார், விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா கேஸை டீல் பண்ற ஒரு சின்சியர் இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸ்ல நான் ஸ்பெஷலா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துருவாங்க சார். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டருக்காக மினிஸ்டர் நான் வெயிட் பண்ணணுமா? மே கம் இன் சார். கமிங். சார் வாங்க துர்கா. இப்ப நீங்க கான்ஸ்டபிள் கிட்ட மன்னிப்பு கேட்கல, டியூட்டில இருக்கிற கான்ஸ்டபிள அடிச்சு குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது அரெஸ்ட் பண்ணுவியா? எங்க அரெஸ்ட் பண்ணு பாப்போம். சார், இவங்க தான் உங்க பையன் கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற இன்ஸ்பெக்டர். பேர் துர்கா. ஹலோ சார். ஏன் சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் போய் அப்படி பண்ணுவேனா? நீங்க பண்றது அப்படித்தானங்க இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். நான் கான்ஃபரன்ஸ்க்காக
டெல்லி போயிருந்தப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டாங்க. வைரல் ஆக்கல, என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அதனால தலைவர் கோபத்துக்கு ஆளாகி மன்னிப்பு வீடியோ போட்டு அசிங்கப்பட்டு போனேன். இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த இவங்க தான் என் மகனை கொலை பண்ணவன கண்டுபிடிக்க போறாங்களா? அதை நான் நம்பணுமா? சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா இந்த கேஸை விசாரணை செஞ்சு உங்க மகனை கொன்ன கொலைகாரனை கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க சார். அதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணதே ஒரு சாட்சி சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு தப்பு உங்க மேலதான். நீங்க மினிஸ்டர்னு தெரிஞ்சும் பின்விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா ஆக்ஷன் எடுத்தாங்க பாருங்க. அந்த துணிச்சலோடையும் நேர்மையோடையும் இந்த கேஸை விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க சார். துர்கா, அமைச்சர் உன் மேல சந்தேகப்படுறாருமா. அது மட்டும் இல்ல, இந்த கேஸால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த கேஸ்ல நீ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இருக்கு. சாரோட பையனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும். ஓகே சார், கண்டிப்பா செய்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். இந்தாங்க இந்த கேஸ் ஃபைல். தேங்க்யூ சார். ஓகே.